நேசியுங்கள். திரும்ப கூட சொல்ல விரும்புகிறேன், உங்களோடு பணிபுரிகிறேன், உங்களோடு பணியாற்றுகிறேன். ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் இந்த தொழிலில் உங்களை வைத்திருக்கவில்லை. நீங்கள் எந்த தொழில் செய்யலாம், அது வணிகராக இருக்கலாம், அதாவது ஒரு மெக்கானிக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு கருத்து இருக்கலாம். நீங்கள் வீடுகளுக்கு போய் செய்கிற பல வேலையா இருக்கலாம். முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். யோசித்து பாருங்கள், அந்த நாகமான் வீட்டிலிருந்த அந்த சிறுமி நாகமானுக்கு சத்தியத்தை சொன்னாள். இங்கே ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல செல்வாயானால் வியாதி குணமாகும். அவள் யோசித்திருக்கலாம், இவள் எஜமானனாட்சியே வேலை பறி போய்விடுமே. she never thought about anything. அவள் ஒன்று தெரியும், என் எஜமான் சுகமாக வேண்டும். the desire, அந்த affection, விருப்பங்கள் தேவை, அந்த அன்பு தேவை. அந்த அன்பு இருந்தால், அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயம் நீங்கள் ஆத்துமாக்களை நிச்சயமாய் சந்திப்பீர்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு செல்ஃப் கம்ஃபர்ட்ஸ். நான், என் மனைவி, என் பிள்ளைகள், பாடுவேன், பரலோகம் செல்லுவேன். அதில் அர்த்தமே இல்லையே. பரலோகத்திலே தனித்து வாசம் பண்ணுவதை விட அன்பார்களே, ஒரு திரள் கூட்டத்தோடு, அதுவும் உங்களால் ஆயத்தம் பண்ணப்பட்ட, உங்களால் தேவனை அறிந்த, உங்கள் மூலமாய் கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட அந்த மக்களோடு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, எனவேதான் பவுலடியான் இப்படி சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 5:11, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அந்த ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமானால் அந்த பயம் இருந்தால் தேவனுக்கு என்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். முதலாவது சொன்னேன், த டிசையர். இரண்டாவது, த அஃபெக்ஷன். மூன்றாவதாக அவருடைய ஆத்துமாவை குறித்த ஒரு உத்தரவாதம். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு பிள்ளையே, யூ அண்ட் மீ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இந்தியன் பீப்புள். இந்த இந்திய மக்களுக்கு நீங்களும் நான் உத்தரவாதி. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்தியாவை தேவன் உங்கள் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் we are the responsible person for the perishing souls in India. இந்திய மக்களுடைய ரட்சிப்பு உங்கள் கரத்தில் இருக்கிறது. இதைத்தான் ரோமர் 10:1 பவுலடியான் இப்படி சொல்லுகிறார். ரோமர் 10:1, சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பம். நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. 2 வார்த்தைகளை சொல்லுகிறேன். விருப்பம், அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பாரம். என் ஜனம், என் மக்கள், அந்த வார்த்தை சொல்லுகிறேன், என் இதயத்தின் விருப்பம். அது யாரோ சொல்லி வருவதல்ல, தானாய் வருவது. விருப்பங்கள் சொல்லி வருவதல்ல, இயற்கையாக ஸ்பான்டேனியஸ்லி அந்த